Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல General Guideline Part 5 வீடியோ தான் பார்க்க போறோம். 8th acute and chronic disease எப்படி கோட் பண்ணணும், அந்த கோட்ஸை வந்து என்ன மாதிரி கோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இதுல சொல்லியிருக்காங்க. முதல்ல acute disease அப்படின்னா என்ன, acute condition அப்படின்னா என்ன அப்படின்னா at presentல இப்போ கரண்ட்ல வந்து சிவியரா வந்து ஒரு நோய் வந்து வர்றதுதான் வந்து acute disease. ஒரு உதாரணத்துக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கலாம். அது இப்பதான் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டம்லாம் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது இப்பதான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசா. இப்ப அவங்களுக்கு இருக்கு, கரண்ட்ல சிவியரா இருக்கு அப்படிங்கறத வந்து அக்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானிக் அப்படின்னா என்னன்னா ரொம்ப நாள்பட்ட, அதாவது ரொம்ப நாளா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? லைக் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு கிரானிக்காவே எப்பயுமே இருக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கிரானிக்காவே ரொம்ப நாளாவே இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொன்னதே கூட ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அக்யூட்டா இப்ப எனக்கு வந்து அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ்லாம் காமிக்குது. நான் டாக்டரை போய் பார்த்து செக் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து எனக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அக்யூட்டா இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. புதுசா கண்டுபிடிச்சு அது வந்து சிவியரா இருக்கு. இப்ப அட் பிரசன்ட்ல கரண்ட்ல வந்து அது இருக்கிறதுனால அது அக்யூட் கண்டிஷன்னு சொல்லி எனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. ஒன்ஸ் நான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டேன் அப்படிங்கும் பொழுது எனக்கு சரியாயிருச்சு அப்படின்னா வந்து அது ஹிஸ்டரி ஆயிரும். ஏன்னா எனக்கு அது ஃபுல்லா மொத்தமா சரியாயிருச்சு, மாத்திரைலாம் மருந்தெல்லாம் கொடுத்து எனக்கு அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனே இப்ப இல்ல, குணமாயிருச்சு அப்படின்னா அதை ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. ஆனா குணம் ஆகாம இன்னும் வந்து அது ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கு, சரியாகவே இல்ல அப்படின்னு ரொம்ப நாளா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்றப்பதான் அதை வந்து கிரானிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அக்யூட்டு, கிரானிக், ஹிஸ்டரி. ஹிஸ்டரி அப்படின்னா என்னன்னா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே சரியாயிருச்சு, அந்த நோய் குணமாயிருச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதுதான் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானிக் அப்படின்னா ரொம்ப நாளாவே அந்த டிசீஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு அக்யூட் ஆன் கிரானிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில டிசீஸ்க்கு. அப்படின்னா என்னன்னா கிரானிக்கா இருந்துட்டே இருக்கும், திடீர்னு என்னன்னா எக்ஸாசர்பேட் ஆயிரும். அப்படின்னா என்னன்னா அது வந்து இப்போ கரண்ட் கண்டிஷனுக்கு மறுபடியும் வந்து என்ன சொல்றது, அதோட வீரியத்தன்மை வந்து அதிகமாயிருக்கு, சிவியாரிட்டி வந்து அதிகமாயிருக்கு, இப்போ வந்து மறுபடியும் கரண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அக்யூட் ஆன் கிரானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பேங்க்ரியாடைட்டிஸ் எடுத்துப்போம். பேங்க்ரியாடைட்டிஸ் வந்து இப்போ புதுசா கண்டுபிடிச்சு அப்பதான் ஏதோ சிம்டம்ஸோட போய் டெஸ்ட்லாம் எடுத்து பேங்க்ரியாடைட்டிஸ் இருக்கு இந்த பர்சனுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பேங்க்ரியாடைட்டிஸ்னா என்ன அப்படின்னா பேங்க்ரியாஸ்ல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்படி கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அந்த கண்டுபிடிச்சதுமே வந்து சிவியாரிட்டி அதிகமா இருக்கிறது வந்து அக்யூட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அது என்னன்னா ஃபுல்லா வந்து குணமாகல. ஸோ அது கண்டினியூஸா வந்து அந்த பேஷண்ட்டுக்கு மைல்டா அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு, கிரானிக்கா இருக்குது. அதை வந்து கிரானிக்னு சொல்லுவாங்க. ஸோ திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சிவியாரிட்டி அதிகமாகி அது அக்யூட் ஃபேஸ்க்கு மாறுது. ஸோ அதனால வந்து அந்த டிசீஸை வந்து அக்யூட் ஆன் கிரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ், அக்யூட் ஆன் கிரானிக் சிஹெச்எஃப், அதாவது ஹார்ட் ஃபெயிலியர், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், அக்யூட் ஆன் கிரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸாசர்பேட் ஆயிருக்கு, அது வந்து என்ன சொல்றது, மறுபடியும் அக்யூட் ஃபேஸ்க்கு வந்திருக்கு, சிவியாரிட்டி கிரானிக்ல இருந்து அதிகமாயிருக்கு இப்போ, அதுக்கு இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அது வந்து ட்ரீட்மெண்ட்னா என்னன்னா அதுக்கு ரொம்ப அதிகமா நம்ம அதிகபட்ச கவனம் கொடுத்து அதை இம்மீடியட்டா நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும், அது அக்யூட் ஃபேஸ்க்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அக்யூட்னா என்ன, கிரானிக்னா என்ன, அக்யூட் ஆன் கிரானிக்னா என்ன, எக்ஸாசர்பேஷன்னா என்ன, அதாவது எக்ஸாசர்பேஷனா அந்த அப்படியே கிரானிக் கண்டிஷன்லயே இருக்கும் மைல்டா, அப்புறம் வந்து திடீர்னு எக்ஸாசர்பேட் ஆயிரும். அது வந்து அக்யூட் கண்டிஷனுக்கு கரண்ட் கண்டிஷனுக்கு வந்து சிவியாரிட்டி அதிகமாயிரும். அடுத்து ஹிஸ்டரினா என்ன, எந்தவித ட்ரீட்மெண்ட்டுமே எல்லாமே கொடுத்து முடிச்சு எந்தவித ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்க அவசியம் கிடையாது, அந்த நோய் வந்து சுத்தமா ஃபுல்லா குணமாயிருச்சு அப்படிங்கும்போது அது ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டரி கண்டிஷன், ஹிஸ்டரி டிசீஸ் அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு இது முன்னாடி இருந்துச்சு, இது ஒரு ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதுக்குரிய மீனிங்ஸ்.
இப்ப இந்த கைட்லைன் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு அக்யூட் ஆன் கிரானிக் பேங்க்ரைடைட்டிஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டோட டாக்குமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இது ICD-10-CM புக் எடுத்து நம்ம பார்ப்போம். பார்க்கும் பொழுது அக்யூட் பேங்க்ரைடைட்டிஸ்க்கு வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அதாவது K85.90. அதுக்கு கீழேயே கிரானிக் பேங்க்ரைடைட்டிஸ்க்கு இன்னொரு கோடு தனியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? K86.1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கும் பொழுது நீங்க இந்த 2 கோடுமே கொடுக்கணும். அக்யூட் பேங்க்ரைடைட்டிஸ்க்குரிய கோடும் கொடுக்கணும். கிரானிக் பேங்க்ரைடைட்டிஸ்க்குரிய கோடும் கொடுக்கணும். அதாவது அக்யூட் கண்டிஷனுக்கும் பேங்க்ரைட் கண்டிஷனுக்கும் தனித்தனியா கோடு இருக்கு. ரெண்டும் சேர்ந்தாப்புல கோடு இல்ல, வேற வேற கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க 2 கோடுமே கொடுக்கணும். ஏன்னா அந்த அக்யூட் அண்ட் கிரானிக் ரெண்டுமே நம்ம கேப்சர் பண்ணணும் இல்லைங்களா? ரெண்டுமே பேஷண்ட்டுக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால அதை கேப்சர் பண்றதுக்காக தனியான கோடு ஆல்ரெடி நமக்கு ICD-10-CM புக்லயே இருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்க தனியான கோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, கோட் போத் ரெண்டுமே நீங்க கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, செப்பரேட் சப்என்ட்ரி எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செப்பரேட்டான கோடு சப்என்ட்ரி அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா அதுக்காக ஒரு கிரானிக்கான ஒரு என்ட்ரி, அக்யூட்டுக்கான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ரெண்டுமே கோட் பண்ணணும். ஆனா சீக்வன்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்யூட்டை தான் நம்ம ஃபர்ஸ்டா கொடுக்கணும். சீக்வன்சிங்னா என்னது, எதை முதல்ல கொடுப்போம், அதுக்கு அடுத்ததா கீழே எதை கொடுப்போம், அதுதான் நம்ம சீக்வன்சிங் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்டா நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்யூட் கண்டிஷனை தான் எப்பயுமே கொடுக்கணும். அதுக்கு கீழே வந்து அதே டிசீஸ்க்குரிய கிரானிக் கண்டிஷனை அடுத்ததான் நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ அக்யூட் ஆன் கிரானிக் CHF அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு டிசீஸ் இருக்கு. ஸோ இந்த கோடை எப்படி கோட் பண்ணுவோம் அப்படின்னா, அக்யூட் CHFனும் கோடு இருக்கும், கிரானிக் CHFனும் கோடு இருக்கும், அக்யூட் அண்ட் கிரானிக் CHF அப்படின்னு ரெண்டையும் சேர்த்தாப்புல ஒரு காம்பினேஷன் கோடும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமிங்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்யூட் ஆன் கிரானிக் CHF அப்படின்னு காம்பினேஷன் கோடு இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டும் சேர்த்தாப்புல. ஸோ அந்த கோடு தான் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி டிசீஸ்க்கு எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் கோட்ஸ் எல்லாம் இருக்கோ, அடுத்து வந்து காம்பினேஷன் கோட்ஸுக்குரிய கைட்லைன்ஸும் பார்ப்போம். ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு டிசீஸ்க்கு காம்பினேஷன் கோட்ஸ் இருக்கு, அதே காம்பினேஷன்ல டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு இப்ப இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு அக்யூட் அண்ட் கிரானிக் CHFன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரி காம்பினேஷன்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது நம்ம கண்டிப்பா ICD-10-CM புக்ல இருந்து இந்த காம்பினேஷன் கோட்ஸ் தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அக்யூட் கோடுக்கு தனியா கிரானிக் கோடுக்கு தனியா 2 கோடு கொடுக்க தேவை கிடையாது. ஆல்ரெடி ரெண்டுக்கும் சேர்த்து தான் ஒரு கோடு நமக்கு ஸ்பெசிஃபிக்கா அக்யூட் அண்ட் கிரானிக்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து கொடுக்கணும். நீங்க இந்த மாதிரி தனித்தனியா வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, ஒன்லி கிரானிக் மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கிரானிக் கோடு தனியா இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கோடு கொடுக்கணும். இல்ல ஒன்லி அக்யூட் CHFன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்யூட் CHFன்னு ஒரு கோடு இருந்துச்சு பாத்தீங்களா தனியா, அந்த கோடு கொடுக்கணும். இந்த மாதிரி அக்யூட் அண்ட் கிரானிக் இல்லாட்டி எக்ஸாசர்பேஷன் இல்லாட்டி டீகாம்பன்சேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அக்யூட் அண்ட் கிரானிக் CHF அந்த காம்பினேஷன் கோடு கொடுக்கணும். ஸோ இது வந்து நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம், இது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா நீங்க இப்போ அக்யூட் பேங்க்ரைடைட்டிஸ்க்கு தனியா கொடுக்கணும், ஓகே கிரானிக்னு இருந்தா அதுக்கு தனியா கொடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புதுசா போகும்பொழுது என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி காம்பினேஷன் கோடு இருக்கிறத நம்ம கவனிக்க மாட்டோம், நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம், காம்பினேஷன் கோடு இருந்தாலும் அக்யூட் கோடு தனியா கிரானிக் கோடு தனியா அந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். எப்பெல்லாம் வந்து, அதாவது என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஐயோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி தேவை கிடையாது. எந்தெந்த டிசீஸ்க்கு, ஏன்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா, நம்ம ஒரு ஃப்ரெஷரா போகும் பொழுது இல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே எந்த கண்டிஷனுக்கு காம்பினேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க, எந்த கண்டிஷனுக்கு வந்து தனித்தனியா கொடுத்துருப்பாங்க, அதாவது சேர்த்தாப்புல கொடுத்துருப்பாங்க, ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, எந்த கண்டிஷனுக்கு 2 கோடு கொடுக்கணும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை பத்தி நம்ம வரி பண்ணவும் தேவை கிடையாது. ஏன்னா நீங்க ICD-10-CM புக்ல போய் பார்க்கும் பொழுது நீங்க அப்படியே அந்த ஆல்பபெடிக் இண்டெக்ஸ் அப்படியே தேடிட்டே வரணும். தேடிட்டே வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஓகே ஸோ இங்க வந்து அக்யூட் கொடுத்துருக்காங்க, அடுத்து கிரானிக் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். கிரானிக்கும் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை அக்யூட் அண்ட் கிரானிக்கும் சேர்த்தாப்புல ஏதாவது கோடு வருதா அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணி இப்போ 3மே இருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு என்ன டிசீஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன கோடு கொடுக்கணும்,
ஓகே. இப்போ இது மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த கோடு குடுக்கலாம். இல்ல 2மே சேத்தாப்ல குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம காம்பினேஷன் கோடு குடுக்கணும். அந்த மாரி எப்பயுமே நம்ப தான் கிராஸ் வெரிஃபை பண்ணி ஒவ்வொரு டிசீஸுக்கும் நம்ம போய் எடுத்துக்கணும். இதுக்காக நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் அவசியம் கிடையாது. என்னென்ன டிசீஸ்க்கு வரணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. போற போக்குல நீங்க கோட் பண்ண ஆல்ரெடி நீங்க முன்னாடியே கோட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு போக போக தன்னால தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் கான்செப்ட். இது வந்து இந்த அக்யூட் ஆன் கிரானிக் இல்ல இந்த காம்பினேஷன் கோடுக்கு அதுக்கு மட்டும் உதாரணம் கிடையாதுங்க. நீங்க இதுதான் கோடிங்கோட லாஜிக்கே. நீங்க எப்ப கோட் பண்ணாலுமே இதேதான். நீங்க யாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண தேவை கிடையாது. கரெக்ட்டா போயிட்டு நீங்க கோட் புக்ல தேடி பாக்குறீங்க. ICD-10-CM புக்ல. அதுல வந்து ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் கோட் பண்ணும்பொழுது எல்லா கோட்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா உட்காந்து டைம் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்து கோட் பண்ணணும். அது வந்து ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா இருக்கும். ஒருவேளை நீங்க அதுல உங்களுக்கு எரர் வருது. அதாவது குவாலிட்டி அனாலிஸ்ட் இருப்பாங்க. நீங்க பண்றது கரெக்ட்டா இல்ல தப்பா அப்படின்னு பார்க்கறதுக்காக. சோ அவங்க பார்த்து உங்களுக்கு ஒருவேளை அத நீங்க தப்பா பண்ணிட்டீங்க. இதுக்கு காம்பினேஷன் கோடு இருக்கு. இல்ல இது வேற கோடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதெல்லாம் ஒரு லேர்னிங். சோ அடுத்தடுத்து நம்ம அந்த அதே மாரி சினாரியோ நம்ம என்கவுண்டர் பண்ணும்பொழுது, அதாவது திரும்ப திரும்ப அத பண்ணும்பொழுது, நமக்கு வந்து அது தெரிய ஆரம்பிச்சுரும் ஆட்டோமேட்டிக்கா. இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் தான். சோ இப்படிதான் நம்ம ஒவ்வொரு டிசீஸ்க்கும் எப்படி வந்து கோடு வருது, என்னென்ன கோடு வருது அப்படிங்கறத நம்ம லேர்ன் பண்ணிட்டே போவோம். அதனால தான் எப்பயுமே நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி இருக்கும். இந்த வேலைன்னு இல்ல, எந்த வேலையா இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி இருக்கும். சோ போக போக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். அப்ப எல்லா டைமும் நம்ம போய் செக் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்காவது நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்து தான் நம்ம கோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நமக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிரும். அண்ட் இன் பிட்வீன் வந்து இதுலயுமே அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா வேற ஒரு அப்டேட் இதே கைட்லைன்ல குடுத்துரலாம். இல்ல இப்படி இனிமே பண்ணக்கூடாது. இனிமே இந்த மாரி மாத்தி பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் குடுப்பாங்க. சோ அதே மாரி அந்த மாரி அப்டேட்ஸ் வரப்பலாம் நம்மள அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். என்னென்ன சொல்றாங்க அப்படி கரண்ட்ல நம்ம இப்ப எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து இது படிக்கிறவங்கலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கிறவங்கலாம் இடையில அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாரி நம்மளும் வந்து அந்த அப்டேட்ஸ்லாம் ஓகே இப்ப இதெல்லாம் வந்திருக்கா, இதெல்லாம் புதுசா வந்திருக்கா, ஓகே இனிமே இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இனிமே இந்த மாரி டிஃபால்ட்டா எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம். அது இனிமே பண்ணக்கூடாது. ஏன்னா புதுசா அப்டேட் வந்திருக்கு. இந்த மாரி நம்மளே தான் நம்மள அப்கிரேட் பண்ற மாரி இருக்கும். ஆல்ரைட் பேக் டு கைட்லைன். இப்ப வந்து நம்ம அக்யூட் ஆன் கிரானிக் கண்டிஷன் எப்படி கோட் பண்றது அப்படிங்கறத தான் பார்த்தோம். இப்ப நான் உங்களுக்கு இங்க எடுத்து போட்டிருக்க ஸ்கிரீன்ஷாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ICD-10-CM புக்கோட ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ அதே சினாரியோ பேஷண்ட்டுக்கு அக்யூட் ஆன் கிரானிக் வந்து pancreatitis இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்ப நம்ம புக்ல வந்து எப்படி தேடி எடுப்போம்னு பார்க்கலாம். pancreatitisக்கு நம்ம போயிட்டோம். அப்படியே இதுதான் வந்து அந்த என்ட்ரிஸ் சப் என்ட்ரிஸ் இதெல்லாம் இதுல தான். ஸோ பார்க்கும் பொழுது அக்யூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க அக்யூட்னு கொடுத்து K85.9 அப்படின்னு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னொரு தனியான சப் என்ட்ரிஸ் இருக்கு. ஒன்று அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரானிக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேஷண்ட்டுக்கு ஒன்லி அக்யூட் pancreatitis இருக்கு அப்படின்னா இந்த கோடு மட்டும் கொடுப்போம். இல்லை chronic pancreatitis மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த கோடு மட்டும் கொடுப்போம். K86.1 மட்டும் கொடுப்போம். ஒருவேளை பேஷண்ட் வந்து அக்யூட் ஆன் chronic pancreatitis இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம ரெண்டு கோடுமே சேர்த்தாப்புல கொடுப்போம். ஏன்னா ரெண்டுக்குமே தனித்தனி சப் என்ட்ரிஸ் தனித்தனி கோட்ஸ் இருக்கு. காம்பினேஷன் கோடு இருந்துச்சுன்னா ரெண்டும் சேர்த்தாப்புல அந்த காம்பினேஷன் கோடு கொடுத்துருப்போம். இப்போ அது இல்லாதனால நம்ம தனித்தனியா இந்த கோடு K85.9ம் K86.1ம் தனித்தனியா கொடுக்க போறோம். இதுல சீக்வன்சிங் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்யூட் K85.9 தான் ஃபர்ஸ்டா கொடுப்போம். அடுத்துதான் K86.1 வந்து கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வர கைட்லைன்ஸ் வந்து அடுத்த பார்ட்ஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.